السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال نبينا صلى الله عليه وسلم: السباق أربعة: أنا سابق العرب، وسلمان سابق الفرس، وبلال سابق الحبشة، وصهيب سابق الروم، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருலகத் தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. ரமதானுடைய மாதம் 2வது பிறை முதல் ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நோயற்ற வாழ்வு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா காத்தருள் புரிவானாக. பிஹப்பி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் முதலாவது சிறப்பான ஜுமா. இது பரக்கத்து பொருந்திய மாதம். ஷஹ்ருன் முபாரக்குன் ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயால் சொன்ன செய்தி, இந்த மாதம் பரக்கத்துகள் கொடுக்கப்படக்கூடிய மாதம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட, சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம் இது. அப்படிப்பட்ட பாக்கியமான மாதத்தில் நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஆரம்பத்தில் சொல்லி காட்டிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸுபாகு அர்பஅத்துன், முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முன்னோடிகள் அப்படிங்கிறவங்க மொத்தம் 4 நபர்கள் தான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வைப்பாங்க. அரபியர்களின் முன்னோடியாக நான் இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன சாபிகுல் அரப். எனக்கு தெரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இடத்துல அன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன சாபிகுல் அரப், அரபியர்களில் முன்னோடி நான். ஏன்னா முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே தீனுல் இஸ்லாத்தை அரபியர்கள்ல கொண்டு வர்றாங்க. அப்படிங்கிறனால அரபியர்களின் முன்னோடி நானாக இருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சாபிகுல் ஃபரஸ், பாரசீகத்தினுடைய முன்னோடி அவர்தான். பாரசீக வாசிகளிலேயே முதலில் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றவர் அவர்தான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அடுத்து 3வது சொல்லும் போது, பிலாலுன் சாபிகுல் ஹபஸா, ஹபஸாவினுடைய முன்னோடியாக இருப்பவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அடுத்து கடைசியாக 4வது நபராக சொல்லும்போது சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏற்கனவே இந்த சஹாபியை பத்தி கூட நாம தெளிவாக ரொம்ப நீளமாக விரிவாக சொல்லி இருக்கிறோம். ரோம் தேசத்திலிருந்து வந்த சஹாபி, அங்கிருந்து இங்கு நகை செய்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, மக்காவுக்கு வருவாங்க.
அவங்க அந்த மக்காலேயே இருந்து மக்காவாசிகளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் பிடித்து அங்கேயே என்ன செஞ்சிருவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக ரோம் தேசத்தில் பிறந்து வளர்ந்து சொந்த ஊரான அந்த ரோம் தேசத்திலிருந்து வந்த நபர்களில் இவர்தான் முன்னோடி அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 சஹாபாக்களை நமக்கு என்ன செய்யறாங்க, முன்னிறுத்தி காட்டுகிறார்கள் தோழர்களை. சுப்பாக் அப்படிங்கக்கூடிய முன்னோடிகள். அப்ப இந்த 4 சஹாபாக்கள் முன்னோடிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு சிறப்பித்து சொல்லி காட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களை ஒவ்வொரு இடங்கள்ல சிறப்பாக சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதுலதான் நாம மெம்பர் படியில நின்று சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம என்ன செய்யறோம், நபியினுடைய ஹதீஸாக நாம மெம்பர் படியில நின்று நாம சொல்லுவோம் கணவான்களை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சஹாபாக்களையும் தனித்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தினுடைய ஹத்தீப் இன்னாரு, என்னுடைய சமூகத்துல ஏதாவது உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் சஹாபிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படிங்கிற ஒரு வளர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் தூக்கி காட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம் கணவான்களை. அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒவ்வொருவர்களையும் முன்னோடிகளாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த 4 சஹாபாக்கள், இந்த 4 பிரதேசங்கள் 4 விதமான மக்கள்களில் முதன்மையானவர்கள் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னிலை முன்னோடி அப்படிங்கிறது இருக்கு. ஜுமாவுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜுமாவினுடைய முன்னோடி யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு உண்டான சிறப்பு, அவர் ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்தவர். இன்னைக்கு நம்ம பள்ளியிலையும் அப்படி நபர் இருக்கிறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர்கள் இருக்கிறோமா? அடுத்து அதே மாதிரி மாடு குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் முன்னோடிகள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆடு குர்பானி கொடுத்த நன்மையை அடைந்து கொண்டவர் இருக்கிறார். அதே மாதிரி சேவலை அறுத்து, ஒரு பிராணியை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை, அதே மாதிரி ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மைன்னு சொல்லி குர்பானின்னு சொன்ன அந்த தியாகம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலில் ஜும்ஆவுக்கு வரக்கூடியவர்களுக்கு இப்படி வரிசையாக இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை நமக்கு முன்னோடி அப்படிங்கக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க கணவான்களை. ஆனால் நாம் அந்த விஷயங்களில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் பாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் என்ன செய்யறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் ரெடியாகி எப்போ பள்ளிக்குள்ள வர்றது அப்படின்னு சொன்னா, இமாம் மிம்பர்ல குத்துபா ஓதிட்டு இருக்கும்போது வெளியே கண்ணாடிக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசி கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம குத்துபால இருந்து பார்த்துட்டாலே நமக்கு அடுத்த குத்துபால என்ன ஆயிரும், அவ்வளவு டென்ஷன்கள். அதான் செய்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருவான். நம்மளுக்கு எங்க வச்சு சேர்த்தாரணும், மெம்பர் படியில இருக்கும் போது செய்தாரணும். யாரை எப்படி கெடுக்கணும், யாருக்கு என்ன கொக்கிய போட்டு அவர்களை நான் வலையில் வீழ்த்துவேன் அப்படிங்கிறத இப்லீஸ் எப்படி ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் சொன்ன தகவலை நாம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இல்லையா, அது மாதிரி நமக்குண்டான கொக்கிய குத்துபால இருக்கும்போது நம்மளுக்கு கோபத்தை ஏத்துறது. அந்த நேரத்துல தான் என்ன செய்யறது, போன்களை தடவிக்கிட்டு இருக்கிறது, போன்கள்ல வந்து மெசேஜ்களை பார்க்கறது, இது மாதிரி உண்டான சூழல்கள். இது நாம் புண்ணியமான பரக்கத்தான மப்ரூக்கான மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. முன்னோடிகளாக நாம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சஹாபாக்களை முன்னோடிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த முன்னோடிங்கிறது அதோட விட்டு போயிடுறது அல்ல, எல்லா விஷயங்களிலும் நாம் முன்மாதிரியாக முன்னோடிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் விதமாகத்தான் இது போன்று ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு சஹாபாக்களை முன்னிறுத்தி காட்டியிருக்கிறாங்கன்னா, இது போன்று எல்லோரும் செய்ய முடியும், எல்லோரும் அந்த இடங்களை, அந்த முன்னோடி என்ற இடத்தை அடைய முடியுங்கிறத தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்வது போன்று இப்படி சஹாபாக்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயர்த்தி காட்டி இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. அப்படிப்பட்ட பாக்கியமான நம்ம ரமலான்ல இருக்கிறோம். இந்த ரமலானில் நாம் என்ன ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு முன்னோடியாக நாம எடுத்து அமல் செய்யணும், அது மௌத் வரைக்கும் விடக்கூடாதுங்கிற அந்த நியத்தோட நாம இருக்கலாமா? ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருது, ஆனா இதுதான் நமக்கு கடைசி ரமலான்ங்கிற எண்ணத்தோட இருக்கணும். தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த தொழுகை முடிச்சோடனே நீ மௌத்தா போறேன்னு நினைச்சுக்கிட்டு தொழுகை, அந்த தொழுகையில எவ்வளவு ஓர்மை வரும்னு சொல்லி பாருன்னு சொல்லுவாங்க.
அப்ப நம்மளுடைய தொழுகைகளில் ஓர்மை, நம்மளுடைய தொழுகைகளில் கவனம், சிந்தனை சிதறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தொழுகை முடிச்சோன்னே நம்ம மௌத்தா போயிருவோங்கிற அந்த எண்ணம் இருந்தது, இதுதான் கடைசி தொழுகை அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா அந்த தொழுகை நாம எப்படி பேணுதலாக தொழுவோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அது மாதிரி இந்த நோன்பு தான். இந்த நோன்புக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன செஞ்சிருக்கிறோம்? துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ரப்பே, எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய், இந்த ரமலானை நாங்கள் முழுவதுமாக அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னா, ரமலான்ல எதை அடைஞ்சுக்கிடணும்னு அல்லாஹ் விதித்து இருக்கிறானோ, எது ரமலான்னு அல்லாஹ் சொல்றானோ, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அப்படின்னு சொல்றாங்களோ அது அனைத்தையும் அடைந்து கொண்டவர்களாக எங்களை நீ ஆக்கிரு அப்படின்னு நாம 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியமான இந்த ரமலான்ல நாம இருந்துகிட்டு நாம என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த ரமலானை தவற விட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது கண்ணியத்திற்குரியவர்களை. இந்த ரமலானில் எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அது அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை ஆக்கிற ரப்பே அப்படின்னு நாம ஒவ்வொரு ரமலான்லையும் நாம நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல நாம துவா செய்யணும். அந்த ஓர்மை வரணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் நான் இருக்கக்கூடிய கடைசி ரமலான்கிற அந்த எண்ணத்தோட நம்ம பயணிக்கணும். ரமலான்ல எப்படி பயணிக்கணும்? இந்த ரமலான் தான் நம்மளுடைய கடைசி ரமலான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் கடக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள். இப்படிப்பட்ட பாக்கியமான மாதத்துல கூட சில சூழல்கள், சில நபர்களுடைய காரணங்களை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு தப்பு செய்யறவங்க, தவறு செய்யறவங்க, நோன்பு பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் நாம் எதையும் கண்டுக்கிடாம, அடுத்தவர்களை பத்தி குறையும் படாமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறிய விஷயம்தான், அடுத்தவர்களை பற்றி மட்டமா நினைக்காம நாம் கடந்து போனாலே நமக்கு ரமலான் சலாமத்தாயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் சலிம ரமலான், யாருக்கு ரமலான் சலாமத்தாயிருச்சோ சலிமத்தி சனா, அவர்களுக்கு வருடம் முழுவதுமே சலாமத்தாயிரும் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரமலான் அப்படிங்கிறத நாம சலாமத்தான முறையில கழிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ரொம்ப டென்ஷனை போட்டு இழுத்து வச்சுக்கிட கூடாது. ஏன்னா இது பரக்கத்தான மாதங்கிறதுனால 2 மாசத்துக்கு முன்னாடியே துவா செஞ்சிருக்கிறாங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நாம எல்லா அலுவல்களையும் எல்லா வேலைகளையும் சரிபடுத்திக்கிட்டு ரமலான்ல முழுவதும் அமல் செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். கடைசி 10 நாட்கள் வரும். கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய கூட்டங்கள் நமது பள்ளிவாசல்களில் அதிகமாக இருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. இஅ்திகாஃபுக்கு ரொம்ப லேசான விஷயங்களை தான் நமது மார்க்கம் நமக்கு ரொம்ப இலகுவாக சொல்லித் தருது. உள்பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது, அவ்வளவுதான் கண்டிஷன். உள்பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும்தான். மற்றபடி உலக ஆசாபாசங்கள் அனைத்தையும் விட்டுறணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல நேத்து நாம தராவிஹ்ல ஓதுன வசனத்துல கூட சொல்லுவான், வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், நீங்க பள்ளிகளில இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நாட்களில் மட்டும் உங்களுடைய மனைவியர்களோடு நீங்கள் சேர்ந்து விட வேண்டாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்லுவான். ஏன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி 23 மணி நேரம் ஒரு நாளைக்கு நோன்பு வைத்த சஹாபாக்களுக்கு இரவு முழுவதும் ஃப்ரீ அப்படின்னு கிடைச்ச உடனே ரமலான் முழுவதிலையும் இரவு முழுவதும் ஃப்ரீயாக இருந்துடலாமா, மனைவியர்களோடு சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. இஅ்திகாஃப் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், மனைவியரோடு தனித்து இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துவாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அது மாதிரி ஒவ்வொரு இந்த ரெண்டு விஷயம் தவிர உள்பள்ளியில இருக்கணும், மனைவியர்களோடு சேரக்கூடாது. உள்பள்ளியில இருந்துட்டு எப்படி மனைவியோட சேர முடியுங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஆரம்ப காலங்களில் உணவு சாப்பிடுறதுல இருந்து எல்லா தேவைகளுக்காக வேண்டி வெளியே போயிட்டு வருவாங்க. இப்போ உதாரணத்திற்கு சாப்பிடுற நேரம், சஹர் பண்ற நேரத்துக்கு என்ன செய்வாங்க, அதாவது மதீனாங்கிற அந்த மஸ்ஜித் நபவிங்கிற பள்ளியை சுத்தி தான் சஹாபாக்களுடைய வீடு இருக்கும். அப்படியே 8 நாட்ல போவாங்க, வெளியே யார்ட்டையும் பேச மாட்டாங்க, போய் உணவு அருந்திட்டு என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுட்டு உடனே வந்துருவாங்க. அந்த உணவு அருந்துற நேரங்களில் நீங்கள் அப்படின்னு நல்லா சொன்னான் பாருங்க, இரவு நேரங்களில் மனைவியரோடு கூடி கொள்ளலாம் சொல்லி அந்த எண்ணத்தை நீங்க இங்க பயன்படுத்திடாதீங்க. இஅ்திகாஃப் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு மட்டும் போங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துவான் கனவான்களை. ஆக இந்த ரமலானுடைய பொக்கிஷமான இந்த மாதத்துல என்னென்ன நல்ல செயல்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ ஏதாவது ஒன்ன நாம அமல் செய்யறதற்கு நாம தகுதியான விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை மௌத் வரைக்கும் விடாம நாம பயணிக்கணும். இந்த ரமலான்ல, இந்த பரக்கத்தான இந்த மாதத்துல எவ்வளவோ விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் கைரு கஸீருன், கைருங்கிறது இருக்குத, நலவான காரியங்கள் அப்படிங்கிறது இருக்குத, அது கஸீருன் அதிகமாக கொட்டி கிடக்கிறது. ஆனால் அது வஃபாயிலுஹு
கலீலுன், அதனை செய்யக்கூடியவர்களோ ரொம்ப சொற்ப நபர்களாக இருக்கிறார்கள், கம்மியான நபர்கள் தான் நல்ல விஷயங்களை செய்யறவங்களாக இருக்கிறாங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட பாக்கியமான இந்த ரமலான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுல சின்ன சின்ன விஷயங்களையாவது நல்ல நல்ல விஷயங்கள் எது அப்படிங்கிறத தேடி பார்த்து செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சிறப்பான ரமலான் அப்படிங்கிறது இருக்குதா, எப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம யோசித்து பார்க்கணும். ரமலான்ங்கிறது, அதான் இந்த ரமலான் அப்படிங்கிறது எப்ப நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு போரினுடைய நேரத்திலும் கூட, அதாவது பத்ர் போர் அப்படிங்கக்கூடிய முக்கியமான போர், அந்த போரினுடைய சூழலில் நோன்பு பிடிச்சுக்கிட்டே சஹாபாக்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? ஹிஜ்ரி 2ல தான் முதலில் நோன்பு கடமையாக்கப்பட்டு, எங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் முதல் வருஷம் கடமையாக்கப்படல, 2வது வருஷம் ஹிஜ்ரி 2ல தான் இந்த நோன்பு கடமையாக்கப்படுது. அது கடமையாக்கப்பட்ட கிட்டத்தட்ட கரெக்டா 17வது நாள் என்ன செய்யறாங்க, எல்லா சஹாபாக்களும் போருக்கு போய் நின்னாங்க அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அந்த போர்ல வெறும் 300 பேருங்கிறது நமக்கு தெரியும். 313 நபர்கள் அந்த போர்ல இருந்தாங்க. எதிரிகள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலாக இருந்ததாக நமக்கு வரலாறு சொல்லும். அந்த எதிரி படையில இருந்த ஒரு ஆள் சொல்லி அனுப்புனாரா, உமைர் அப்படிங்கக்கூடிய நபர் அழைத்த ஒரு ஒற்றர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வேவு பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேவு பார்க்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப திறமைசாலியாக இருந்த உமைர் அப்படிங்கிறவளை கூப்பிட்டு, எப்பா வெறும் 300 பேர் தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சமோண்டு தான் இருக்கிறாங்க, எது நம்மளுக்கு தெரியாம வேற யாரும் ஒளிஞ்சிருந்து தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாங்கிறத கவனிச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எதிரிகள் என்ன செஞ்சாங்க, உமைர் அப்படிங்கக்கூடிய ஒரு நபரை நியமித்து அப்படி ஒற்றராக அவரை அனுப்பி வேவு பார்க்கும் பொழுது அவர் சொன்ன தகவல், நான் வெறும் 300 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுலயும் அந்த 300 பேர் ரொம்ப ராகத்தா இருக்கிறாங்க, எந்த விதமான டென்ஷனும் இல்லை அவங்ககிட்ட என்ன இல்லை, டென்ஷனே இல்லை, ரொம்ப சாதாரணமாக அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டும் தொழுது கொண்டும் தான் இருக்கிறார்கள். இரவு நேரங்களில் நான் அவங்களை வாட்ச் பண்ணேன், எந்த படபடப்பும் இல்லை அவர்களிடத்துல. இவர்கள் வந்திருக்கக்கூடிய இவ்வளவு சாதாரணமான சூழல்ல வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு மதீனால இருந்து பெரும் மரணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருப்பார்களோ நான் பயப்படுறேன், அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிரிகளிடம் போய் அந்த ஒற்றர் சொன்ன தகவல் நமக்கு வரலாற்று ஆசிரியர்களை பதிவு வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு, அதான் ரமலான்ல நோன்பு பிடிச்சுக்கிட்டு ஒரு போருக்காக வேண்டி போன அப்படிப்பட்ட ஒரு சூழலும் கூட சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, அதிலும் நமக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். எந்த படபடப்பும் கிடையாது. இன்னைக்கு நாம ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நோன்பு பிடிச்சிட்டு முடியலப்பா, இன்னைக்கு நான் சஹர் காலையில பண்ணாம அப்படியே நோன்பு பிடிச்சிருக்கிறேன். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நோன்பு அப்படிங்கிறது மட்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இது எனக்குண்டான விஷயம், இதற்கு நானே கூலி கொடுப்பேன், நானே கூலியாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை முழுமையாக சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விஷயங்களுக்கும் 1ல இருந்து 70 மடங்குகள் அவனுக்கு நன்மை கிடைக்கும். 1 முதல் 10ங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், இது டிஃபால்ட்டா கிடைச்சிரும். 1ல இருந்து 10ங்கிறது டிஃபால்ட்டா கிடைச்சிரும். ஆனா ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, 1 முதல் 700 மடங்கு வரைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 7ங்கிற டிஜிட்ல ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ ஏதாவது ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா அது கணக்கில் அடங்காத அதிகம் என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையில அந்த இடத்துல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு நன்மையை நாம இந்த காலங்கள்ல செஞ்சோம்னு சொன்னா 1 முதல் 700 அப்படிங்கறதல்ல, 700 மடங்கு துஅஃபன் அப்படிங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு நன்மைகள் நமக்கு காத்திருக்கிறது. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம செய்யும் பொழுது அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணுங்கிறது ரொம்ப மெயினான விஷயம். அதுல ரொம்ப படபடப்பு தேவையில்லை, ரொம்ப சாதாரணமான முறையில நாம அதை கடந்து போகணுங்கிறத நமக்கு அந்த சஹாபாக்கள் போர்ல இருந்தும் கூட ரொம்ப தெளிவான முறையில இருந்திருக்கிறாங்க. இரவு நேரத்துல போர் கிடையாதுங்கிறது அந்த காலத்தினுடைய நியதி. அதனால இரவுல சண்டை போடல, பகல்ல மட்டும்தான் நடந்தது. ஒரே ஒரு பகல் மட்டும்தான் அந்த போர் நடந்தது. அது நோன்பு பிடித்த நிலையில் சஹாபாக்கள் அந்த சண்டையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கூடிய சூழல்களையும் நாம பார்க்கும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா
எதுவாக இருந்தாலும் இந்த நோம்பினுடைய பரக்கத்தினால் எப்படி அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ அது போன்று இந்த நோம்பினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம்ம சந்திக்கக்கூடிய எந்த சவால்களாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி தருவான்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படிப்பட்ட சூழலோடு நாம் இந்த ரமதானை கடக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி